வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். பந்து தலையில் பட்டமையால் காயமடைந்த ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் பிலிப் ஹியூஸ் உயிரிழந்தார். சிரச டிவியின் சட்டன அரசியல் நிகழ்ச்சி டயலாக் டிவியில் ஒளிபரப்பான வேளையில் ஏற்பட்ட தடங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சிலர் எதிர்ப்பு நடவடிக்கையில். நாட்டின் பல பகுதிகளில் தொடர்ந்து மழை, வவுனியா மற்றும் பொலனறுவையில் மக்கள் இடம்பெயர்வு. திருகோணமலை வெறுகல் பகுதியில் குழி ஒன்றினுள் விழுந்த 2 குழந்தைகள் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகள். ஆஸ்திரேலியாவின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரரான பிலிப் ஹியூஸ் இன்று காலை உயிரிழந்ததாக ஆஸ்திரேலிய கிரிக்கெட் நிறுவனம் அறிவித்துள்ளது. சிட்னியில் நேற்று முன்தினம் நடைபெற்ற நியூ சவுத் வேல்ஸ் மற்றும் சவுத் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான உள்ளூர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியொன்றின் போது பந்து தலையில் பட்டமையினால் பிலிப் ஹியூஸ் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். சவுத் ஆஸ்திரேலியா அணியை பிரதிநிதித்துவப்படுத்திய ஹியூஸ் 63 ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் எதிரணியான நியூ சவுத் வேல்ஸ் அணியின் வேக பந்து வீச்சாளர் ஷான் எபாட் வீசிய பந்து அவரின் தலையில் பட்டது. அந்த சந்தர்ப்பத்தில் அவரை வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதுடன் அவரின் தலையில் சத்திர சிகிச்சை ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. அதன் பின்னர் 2 நாட்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த ஹியூஸ் இன்று காலை உயிரிழந்ததாக ஆஸ்திரேலிய கிரிக்கெட் நிறுவனம் குறிப்பிட்டது. 25 வயதான பிலிப் ஹியூஸ் 26 டெஸ்ட் போட்டிகளிலும் 25 சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளிலும் தேசிய அணியை பிரதிநிதித்துவப்படுத்தியுள்ளார். சிரச டிவியின் சட்டன அரசியல் நிகழ்ச்சியை டயலாக் டிவியில் ஒளிபரப்பான வேளையில் ஏற்பட்ட தடங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று சிலர் எதிர்ப்பில் ஈடுபட்டுள்ளனர். கொழும்பு டயலாக் நிறுவனத்தின் பிரதான அலுவலகத்துக்கு முன்பாக இந்த எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. தாம் பணம் செலுத்தி பெற்றுக்கொண்ட சேவையை உரிய முறையில் வழங்குவதற்கு குறித்த நிறுவனம் தவறியுள்ளதாக எதிர்ப்பில் ஈடுபட்டுள்ளவர்கள் தெரிவிக்கின்றனர். சுதந்திரத்தின் ஊடாகவே நாட்டில் உள்ள செய்தியை அறிந்து கொள்ள முடியும். அனைத்து பக்கமும் எம்மை தடுக்கும் பட்சத்தில் இன்று கூடியவர்களை விட நாளை பெருமளவான பொதுமக்கள் ஒன்று கூடுவார்கள் என நான் அரசாங்கத்திற்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். சிரச டிவியின் சட்டன நிகழ்ச்சியின் போது உண்மையை அறிந்து கொள்வதற்கு நாட்டு மக்களுக்கு இயலாது போனது. உண்மையை மறைப்பதற்கு இந்த அரசாங்கம் எடுத்த முயற்சியில் டயலாக் நிறுவனம் நேரடியாக தலையீடு செய்தது. இதற்கு நான் எதிர்ப்பு தெரிவித்துக் கொள்கிறேன். பொது வேட்பாளர் மைத்திரிபால சிறிசேனவிற்கு ஆதரவு வழங்குவதா இல்லையா என்பது தொடர்பில் ஜாத்திக ஹெல உரிமைய இன்று அறிவிக்கப்பட்டது. ஜாத்திக ஹெல உரிமைய கொழும்பில் இன்று நடத்தவுள்ள கூட்டத்தின் போது இது தொடர்பான தீர்மானம் அறிவிக்கப்பட உள்ளதாக அந்த கட்சியின் தவிசாளர் அத்துரலிய ரத்ன தேரர் தெரிவித்தார். இந்த கூட்டம் ஜாத்திக ஹெல உரிமையின் தலைவர்களின் தலைமையில் கொழும்பின் புதிய நகர மண்டபத்தில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு நடைபெறவுள்ளதாக ரத்ன தேரர் மேலும் குறிப்பிட்டார். திருகோணமலை வெறுகல் இலங்கை துறைமுகத்துவாரம் பகுதியில் குழி ஒன்றினுள் வீழ்ந்து 2 குழந்தைகள் உயிரிழந்துள்ளனர். 2 வயதான பெண் குழந்தையொன்றும் 2.5 வயதான ஆண் குழந்தையொன்றுமே குழியில் விழுந்து உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். குழந்தைகள் இருவரும் வீட்டுக்கு அருகில் விளையாடிக் கொண்டிருந்த போது சுமார் 3 அடி ஆழமுள்ள குழிக்குள் காலை 8 மணி அளவில் விழுந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். குழியிலிருந்து மீட்கப்பட்ட குழந்தைகளின் சடலங்கள் ஈச்சலம் பெற்ற வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் சேரனூர போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். பாலத்துறை பழைய பஸ் தரிப்பிடத்திற்கு அருகில் இருந்து இன்று காலை சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. போலீஸ் அவசர அழைப்பு பிரிவிற்கு இன்று காலை 6:50 அளவில் வழங்கப்பட்ட தகவலுக்கு அமைய சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கிராண்ட் பாஸ் பகுதியைச் சேர்ந்த 30 வயதான ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். மரணத்திற்கான காரணம் இதுவரையில் கண்டுபிடிக்கப்படவில்லை. மேலதிக விசாரணைகளுக்காக சடலம் போலீஸ் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. மலையகத்தின் பல பகுதிகளில் அண்மை காலமாக லயன் குடியிருப்புகள் எரிந்து சேதமாகிய பல சம்பவங்கள் பதிவாகின. இருப்பினும் பல வருடங்கள் கடந்தும் இந்த லயன் குடியிருப்புகள் மீள் நிர்மாணிக்கப்படவில்லை என்பது மலையக மக்களின் ஏகோபித்த கோரிக்கையாகும். அதற்கு லிந்துலை நாகசேனை தோட்டத்தில் 2011ஆம் ஆண்டு லயன் குடியிருப்புகளில் ஏற்பட்ட தீ விபத்து அதற்கு விதிவிலக்கல்ல. லிந்துல்ல நாகசேன தோட்டம் நுவரெலிய மாவட்டத்துக்குட்பட்டதாகும். 2011ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் 24ஆம் திகதி இந்த பகுதியில் அமைந்துள்ள 10 குடும்பங்களைச் சேர்ந்த 60 பேர் வசித்து வந்த லயன் அறை எரிந்து முற்றாக சேதமடைந்தது.
அதனை அடுத்து வீடுகளை இழந்த இந்த மக்கள் தற்காலிகமாக தோட்ட மருந்தகத்திலும் பாடசாலையிலும் தங்க வைக்கப்பட்டனர். சுமார் 1 மாத காலமாக பாடசாலைகளில் தங்கியிருந்த இந்த மக்களுக்கு அங்கிருந்து வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டது. பாடசாலையின் கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டமையே அதற்கான காரணமாகும். இருப்பினும் தோட்ட மருந்தகத்தில் தங்க வைக்கப்பட்ட மக்களுக்கு எவ்வித வசதிகளும் ஏற்படுத்திக் கொடுக்கப்படாத நிலையில் அவர்களும் அங்கிருந்து வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதனை அடுத்து இந்த மக்களை தற்காலிகமாக கூடாரங்களில் தங்குமாறும் எரிந்த வீடுகளை புனரமைத்து தருவதாகவும் தோட்ட நிர்வாகம் அளித்த வாக்குறுதியை அடுத்து அவர்கள் தற்காலிக கூடாரங்களில் தங்கினர். இருப்பினும் 2011ஆம் ஆண்டு தீயினால் அழிவடைந்த தமது குடியிருப்புகள் இதுவரை புனரமைக்கப்படாமல் பச்சை காடாக காட்சியளிப்பதாக மக்கள் தமது குமுறல்களை இவ்வாறு வெளிப்படுத்தினர். போன வருஷம் பெஞ்ச மழையில் எங்கள் மாப்பிள்ளை மண் சரிவில் இடிஞ்சுங்க, மண்ணு கல்லுப்பாரு வந்து மூடி அவ்வளவு நிலைமையில் அவருக்கு ஒரு மாதிரி எல்லாம் காப்பாற்றி ஹாஸ்பிட்டல் ஒரு ஆஸ்பத்திரி இருந்தார். இவ்வளவு தூரம் இருந்து இப்போ நாங்கள் இருக்க இடம் இல்லாமல் மழையில் தான் வாழ்றோம். மலையகத்தைச் சேர்ந்த அரசியல்வாதிகளிடம் இது தொடர்பில் தாம் முறையிட்டும் எவ்வித நடவடிக்கையும் இதுவரை முன்னெடுக்கப்படவில்லை என இவர்கள் குறிப்பிடுகின்றனர். வீடு செஞ்சு கொடுக்கறது எவ்வளவு கேட்டு பார்த்தோம், செஞ்சு தரேன்ட்டு இது வரைக்கும் ஒன்றும் வரல. திகாம்பர சார் வந்தார், அவர்கிட்ட கேட்டு பார்த்தோம். அவர் இன்னும் தகரம் கொடுத்ததாக சொன்னார். ஆனால் தகரம் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. தகரங்கள் ஒரு தகரம் கூட ஒரு துணி தகரம் கூட எங்களுக்கு கிடைக்கல. இது எல்லா அமைச்சர்மார்கிட்டையும் கேட்டு பார்த்தோம், ஒன்றும் நடந்து பாடம் இல்லை. சரி, மந்திரிமார்கள் ஓட்டுக்கு மட்டும் வந்துடுறாங்க. நீங்க ஓட்டை வாங்கிட்டு கண்ட கொட்ட கண்ணாடிகளை மேலே ஏற்றிக்கிட்டு போயிடுறீங்க. அப்போ நாங்கள் உங்களுக்கு ஓட்டை போட்டுக்கிட்டு நாங்கள் ஓட்டை வீட்டில் இருந்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இவ்வாறு துருப்பாக்கிய நிலையில் கூடாரங்களில் வாழும் மக்கள் தாம் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை இவ்வாறு வெளிப்படுத்தினர். வசதி இருக்கிறவங்க சின்ன சின்ன குடிசைகளை அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லாதவங்க இதுகளுக்கு ஆடு மாடு மாதிரி படுத்து கிடக்குறாங்க. பிள்ளைங்க வயசுக்கு வர இருக்கு. அந்த பிள்ளைங்க வயசுக்கு வந்தா எங்க கொண்டு உட்கார வைப்பாங்க? வயசு போனவங்க இருக்காங்க, அவங்க செத்து பணம் தூக்கி வைக்கிறதுக்கு வாசல்ல இடம் கூட இல்ல. இந்த மலையகத்துல நாங்க இந்த ஒரு லைத்துல உள்ளவங்க வாழ்ற வாழ்க்கை நரக வாழ்க்கை. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இனியும் காலம் தாழ்த்தாது இதற்கான நடவடிக்கையை விரைவில் எடுக்க வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் ஏகோபித்த கோரிக்கையாகும். மீன் இனம் ஒன்றுக்கு தொற்றிய நோயே பத்திரமுள்ள தியவண்ணா ஓயாவில் மீன்கள் உயிரிழந்தமைக்கு காரணம் என கண்டறியப்பட்டுள்ளது. நாரா நிறுவனத்தினால் முன்னெடுக்கப்பட்ட முதற்கட்ட ஆய்வுகளினூடாக இந்த விடயம் தெரியவந்துள்ளது. திலாபிய வகை மீனினங்களே தியவண்ணாவில் உயிரிழந்துள்ளதாக நாரா நிறுவனத்தின் சூழல் பிரிவின் பிரதானி SAM அஸ்மே தெரிவிக்கின்றார். உயிரிழந்த மீன்களின் மாதிரி மற்றும் தியவண்ணா ஓயாவின் நீர் மாதிரி ஆகியன ரசாயன ஆய்வுக்கூட பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக அவர் கூறினார். தியவண்ணா ஓயாவின் நீர் விஷமடைந்தமையால் இந்த நிலை ஏற்படவில்லை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக நாரா நிறுவனத்தின் சூழல் பிரிவின் பிரதானி சுட்டிக்காட்டுகின்றார். கடந்த சில தினங்களாக தியவண்ணா ஓயாவில் அதிக அளவு மீன்கள் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பல பகுதிகளிலும் தொடரும் சீரற்ற வானிலையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அதிக மழை காரணமாக வவுனியா மற்றும் புலனறுவை மாவட்டங்களில் உள்ள பலர் இடம்பெயர்ந்துள்ளதாக இடர் முகாமித்துவ நிலையத்தின் பிரதிப்பணிப்பாளர் பிரதீப் கோட்டிப்பிலி தெரிவிக்கின்றார். அத்துடன் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் வான் பாயும் அளவில் உள்ளதால் மன்னார் புத்தளம் பிரதான வீதியின் போக்குவரத்து முற்றாக நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் இடர் முகாமித்துவ நிலையத்தின் பிரதிப்பணிப்பாளர் பிரதீப் கோட்டிப்பிலி தெரிவித்தார். வவுனியாவில் நிலவும் மழையுடன் கூடிய சீரற்ற வானிலையினால் 414 குடும்பங்களைச் சேர்ந்த 1446 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட மக்கள் தற்காலிக நலன்புரி நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமித்துவ பணிப்பாளர் தெரிவித்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். விளக்கு வைத்த குளம், புதிய வேலர் சின்ன குளம், கலாபோகஸ் வெல ஆகிய பகுதிகளில் சீரற்ற வானிலையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான தற்காலிக நலன்புரி நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அத்துடன் செட்டிக்குளம் பகுதியில் உள்ள வேப்பங்குளமும் உடைப்படுத்துள்ளதுடன் வவுனியா சைவ பிரகாச மகளிர் கல்லூரியின் மதிலும் இடிந்து விழுந்துள்ளது. வவுனியா குளம் வான் பாய்வதால் மாவட்டத்தின் சில பகுதிகளில் போக்குவரத்து நடவடிக்கை ஸ்தம்பிதமடைந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். திருகோணமலை மாவட்டத்தில் தொடரும் அடைமழையினால் மக்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள பல கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. மழையுடன் கூடிய சீரற்ற வானிலையினால் மூதூர், தம்பலகாமம் மற்றும் கிண்ணியா பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள பல கிராமங்களின் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சூரங்கல், தம்பலகாமம் வீதியின் போக்குவரத்தும் ஸ்தம்பிதமடைந்துள்ளது. இருமரங்களும் நிறைந்துள்ள வெள்ளத்தினால் குறிஞ்சாக்கேணி பாலமும் சேதமடைந்துள்ளது. திருகோணமலையின் பல பகுதிகளிலும் நிறைந்துள்ள வெள்ளத்தினால் பாடசாலைகளின் கற்பித்தல் நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன.
முல்லைத்தீவில் நிலவும் மழையுடன் கூடிய வானிலையினால் வளமைக்கு மாறான குளிர் காலநிலை நிலவுகின்றது. இதனால் அங்குள்ள மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தின் தாழ்நிலங்களில் நீர் நிரம்பியுள்ளதுடன் சிறிய குளங்களின் வான் கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளன. பெரிய குளங்களில் நீர்மட்டமும் வெகுவாக அதிகரித்துள்ளதால் அணைக்கட்டுகள் உடைப்பெடுப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. அம்பாறை மாவட்டத்தில் இன்று காலை மழையின் தாக்கம் சற்று குறைவடைந்தது. எனினும் மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் உள்ள வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதால் போக்குவரத்து நடவடிக்கைகள் ஸ்தம்பிதமடைந்துள்ளன. விளைநிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்குவதாக தெரிவிக்கின்றனர். ஆறுகள் மற்றும் நீர்நிலைகளின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதால் நீர் பெருக்கெடுப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொடர்ந்து மப்பும் மந்தாரமான காலநிலையே காணப்படுகின்றது. ஏறாவூர் நகர், கிரான் மற்றும் ஏறாவூர் பற்று ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளில் பெய்து வரும் அடைமழை காரணமாக விளை நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. அத்துடன் காத்தான்குடி, புதிய காத்தான்குடி, ஆரியம்பதி மற்றும் நாவட்குடா ஆகிய கிராமங்கள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் சீரற்ற வானிலையினால் கூலி வேலை செய்வோரும் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். அத்துடன் விளையாட்டு மைதானங்களும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. தமது அணியினர் சிறப்பாக செயற்பட்டமை தொடர்பில் மகிழ்ச்சி அடைவதாக இலங்கை கிரிக்கெட் அணித்தலைவர் ஆஞ்சலோ மேத்யூஸ் தெரிவிக்கின்றார். இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 25 ஓட்டங்களால் வெற்றி பெற்றதன் பின்னர் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை கூறினார். இந்திய கிரிக்கெட் விஜயத்தின் போது நாம் சிறப்பாக விளையாடவில்லை என்பதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். எனினும் தற்போது முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்த போட்டியில் துடுப்பாட்டம், பந்துவீச்சு மற்றும் களத்தடுப்பு ஆகிய சிறந்த மட்டத்தில் காணப்பட்டன. எமக்கு மேலும் 6 போட்டிகள் உள்ளன. அந்த போட்டிகளிலும் இவ்வாறு செயற்படுவதற்கு எதிர்பார்த்துள்ளோம். தேவையான வீரர்களை மாத்திரம் போட்டிகளில் இணைத்துக் கொள்ள எதிர்பார்த்துள்ளோம். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்தியை 2:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.